ஹாய் குட்டீஸ், இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு காட்டில் யானை இருந்துச்சாம். அந்த யானை என்னாச்சா, குட்டி யானையாக இருக்கும்போதே தனியாக வழி தவறி வந்ததுனால அந்த யானை ஒரு தனி யானையாக இருந்ததுதான். அப்படியே அது தனியாகவே இருக்கிற போது மற்ற மிருகங்கள்லாம் அந்த யானையை பார்த்து, ஐயோ இவன் ஒத்தையாக இருக்கிறான், இவன் மோசமானவன், இவங்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள், அதனோட குழந்தைகள்கிட்ட, இப்போ குரங்குனா குரங்கு குட்டிக்கிட்ட, நரினா நரி குட்டிக்கிட்ட, அப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்ததான். ஆனால் இந்த யானைக்கு என்னென்னா, எல்லாரும் வேணும், எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நல்ல அன்பு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் எப்போவுமே இந்த யானைக்கிட்ட இருந்ததான். ஆனால் இந்த யானைக்கிட்ட யாரும் பேசாததுனால இந்த யானை என்ன பண்ணிச்சா, ரொம்ப வருத்தப்பட்டுட்டே கடவுள்கிட்ட கடவுளே என்னை ஏன் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதனுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை அது கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கான். அதாவது டெய்லி எழுந்திரிச்சோன்னா கடவுள்கிட்ட, கடவுளே என்ன பாரு எல்லாருமே இருக்கிறாங்க, பட் எனக்கு நீ தான் ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அதனுடைய டெய்லி ருட்டீனை அது பண்ணிகிட்டே இருந்ததான். இதை பற்றியெல்லாம் எதுவுமே அது காதில் வாங்கிக்கல. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த காட்டில் பயங்கர மழை பெஞ்சு இந்த மற்ற மிருகங்கள்லாம் இருக்கிற இடமெல்லாம் அப்படியே தண்ணியில் முங்க ஆரம்பிச்சிருச்சு. யானை பெரிய உருவம் உள்ள யானைங்கிறதுனால அந்த யானை மட்டும் அப்படியே நடந்து வருது. தண்ணிக்குள்ளே நடந்து வரும்போது அது கொஞ்சம் முங்காமல் இருக்குது. அப்படி நடந்து வரும்போது ஒரு குரங்கு குட்டி அங்கேருந்து யானையை பார்த்து, யானை யானை எங்களை கொஞ்சம் காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குது. இப்போ இந்த யானைக்கு ஒரே பேராச்சரியம், எப்படிடா நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி, நீ என்ன எங்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ யானை, அந்த குரங்கு குட்டி சொல்லுது, யானை யானை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் என்னை பேச வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, எங்களை கொஞ்சம் காப்பாற்றேன், நாங்கள் இப்படி தண்ணியில் முங்கிடுவோம் போல் இருக்கே அப்படின்னு சொன்னேன். இந்த யானைக்கு அப்படியே அன்பு பெருகி ஊற்றா, இதுதான் அப்படியே அன்புக்காக காத்திருக்கக்கூடியதாச்சு. உடனே இதுக்கு அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே தும்பிக்கை இப்படி நீட்டினோன்னா அந்த குரங்கு குட்டி அது மேலே ஏறி வந்துடுது. யானை அதனோட முதுகுமில் அந்த குரங்கு குட்டியை தூக்கி வச்சுக்குது. இப்படி இதை பார்த்த உடனே மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, சந்தர்ப்பத்தை நம்மளும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யானை யானை எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்குது. உடனே இந்த யானை என்ன பண்ணுது, அன்புக்காக காத்திருந்தது அல்லவா, அது என்ன பண்ணுது, உடனே ஒரு பெரிய மரத்தை அப்படியே சாரித்து ஒரு பாலம் மாதிரி ஆக்கிடுது. ஆக்கினோடனே என்ன ஆகுது, இந்த மிருகங்கள்லாம் அந்த மரத்து மேலே ஏறி இந்த பக்கம் சதுப்பு நிலத்துக்கு வந்துடுறாங்க, தண்ணியிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த யானை என்ன பண்ணுது, ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கி எல்லாத்தையும் காப்பாற்றிடுச்சு. இப்போ இதுதான் கதை குட்டீஸ். ஆனால் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நீதி என்னென்னா, ஒருத்தங்களை பற்றி சரியாக தெரியாமல் நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது, லேபிளிங் பண்ணக்கூடாது. இப்போது அவங்கள பற்றியே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறதுனால, இவங்க ரொம்ப கோபக்காரங்க, இவங்க யார்கிட்டையுமே பழக மாட்டாங்க, இவங்க மோசமானவங்க, இவங்க தந்திரக்காரர்கள், இவங்க ஒரு மந்திரவாதி, இப்படி தேவையில்லாமல் வாட் எவர் இட் இஸ் என்னெல்லாமோ அவங்கள பற்றி நம்ம லேபிளிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நம்மளுடைய உறவுகளுக்குள்ளேயும் நடக்கும், நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் அல்லது நெய்பர்கிட்ட, இப்படி எல்லா பக்கமே நடக்கும். இது கார்ப்பரேட் கல்ச்சரில் எம்ப்ளாயிக்கு கூட, அதாவது சக ஊழியர்கள்கிட்ட கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு பாலத்தை அது தகர்த்து விடும். அவங்களோட ப்ராப்பரான நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை இது ஸ்பாயில் பண்ணிவிடும். என்னென்னா, நம்மளுக்கு அவங்கள பற்றி என்னன்னே தெரியாது, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருத்தங்க லேபிளிங் பண்ணது நம்மளோட மைண்டில் இருந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டாமையே இருந்துருவோம் குட்டீஸ். ஆகவே என்ன பண்ணணும் குட்டீஸ், யாராவது உங்ககிட்ட இவங்க ரொம்ப மோசம், இவங்க தப்பானவங்க, இவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நியாயம்னு படுற வரைக்கும் நீங்கள் அதை உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்காதீங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.